மனுஷங்களோட உண்மையான குணம் எப்ப வெளியே வரும்னு இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கத்துக் கொடுத்துச்சு. நானும் ஒரு பொண்ணும் கொஞ்சம் மாசமா பேசிட்டு இருந்தோம். அவங்க ஒரு ஐடி கம்பெனில 18 எல்பிஏ பேக்கேஜ்ல இருக்காங்க. நான் துபாயில ஒரு இன்ஜினியர். என்னோட பேக்கேஜ் ஆல்மோஸ்ட் 60 எல்பிஏ. ஆனா ஆரம்பத்துல இதை நான் அவங்க கிட்ட சொல்லல. நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போனப்போ அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணேன். பயங்கரமான கவனிப்பு. ஏன்னா நான் துபாய் மாப்பிள. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சேன். வெளியே எங்க போனாலும் பில் நான் தான் பே பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு தடவை ஷாப்பிங் போனப்போ 6000 ருபீஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு என்னையே பே பண்ண சொன்னாங்க. நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃபேமிலி கேதரிங்ல கல்யாண பேச்சு வந்துச்சு. அப்போ நான் ஒரு சின்ன பிளான் பண்ணி என்னோட சிடிசி வெறும் 24 lakhs தான், என்கிட்ட ஒரு 25 lakhs தான் சேவிங்ஸ் இருக்குன்னு போய் சொன்னேன். அவ்வளவுதான், சீன் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. வெறும் 24 lakhs தானா? நான் உங்க ஃபேமிலி கேட்ட விதம் இருக்கே, அங்கேயே அவங்களோட மணி மைண்டட் குணம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நடந்த லஞ்ச் பயங்கர சைலண்ட். அந்த பொண்ணு என் கூட பேசுறதையே நிறுத்திருச்சு. அடுத்த 2 வாரத்துல இந்த சம்பந்தம் வேண்டான்னு அவங்க சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. நானும் குட் ரிடன்ஸ் நிம்மதியா துபாய் கிளம்பிட்டேன். ஆனா ட்விஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்குது. நான் நிஜமாவே 60 எல்பிஏ சம்பாதிக்கிற விஷயம் எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் அந்த பொண்ணு எனக்கு ஹாய் ஹவ் ஆர் யூன்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதோ ஸ்ட்ரெஸ்ல அப்படி சொல்லிட்டோன்னு கதை விடுறாங்க. நான் இப்போ அவங்க மெசேஜை ஓபன் கூட பண்றதில்ல. இந்த கல்யாணத்துக்கு 200% சம்மதிக்க மாட்டேன்னு ஃபர்மா சொல்லிட்டேன். ஒரு மனுஷனோட மதிப்பு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் இருக்கிற இந்த கசப்பான உண்மை எனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கசப்பான அனுபவம் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.